அச்சேஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுது என்றென்று இருப்பதாக ஆமேன். ஓ என் சேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தருளாம். கர்த்தர் பிறந்ததை தியானித்து மன தரித்திரம் என்கிற புண்ணியத்தை கேட்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தருளாம். கர்த்தர் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானித்து கீழ்ப்படிதல் என்கிற புண்ணியத்தை கேட்போமாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருள. எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளாம். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அச்சேஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்சராட்சத்திற்களை தருளம். 12 வயதில் காணாமல் போன கர்த்தரை தேவாலயத்தில் கண்டுகொண்டதை தியானித்து சர்வேசனுடைய சித்தத்தை தேடும் வரத்தை கேட்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாய் இந்திரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்சராட்சத்திற்கு அழைத்தருளும். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஸ்ட கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான சிஸ்டர் ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவமாதாவின் திருப்பாதத்திலே பாதுகாணிக்க வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்புனித ஸ்தலத்தின் மாட்சி மீது இங்கே மேலான சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுபவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, மது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய சிஸ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாய்க்கும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை எல்லாம் பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்த நிர்வாகிக்கும் பேரில் தயவாயிரு. அழுகின்ற பேர்களை அரவணையும், மல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? அஞ்சமின்றி ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிர. பரிசுத்த வெண்மையின் மென்மையான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, மது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் பிணி வறுமை முதலே கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டுகள் மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ? ஐயா, எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் அன்பான தகப்பனே. ஆமென். திருத்துவ ஏக சர்வேஸ்வரா
சுவிசேஷ எக்காலமே பக்தி சுவாலர் சபை அலங்காரமே பரிசுத்த கற்பின் எழில் மடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை விரட்டி அடிப்பவரே, பொறுமையால் பகைமையை ஜெயித்தவரே, புகழ்மன தரித்திர மாணிக்கமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம சிரவண மாணவரே உபவாசத்தில் மிக உயர்ந்தவரே உயர்வேத சுவிசேஷ மொழிர் தீபமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவரே, நேச பிரகாசத்தின் பாளையே, நித்திய இழைத்த பற்றுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடத்தையால் விரோதத்தை வென்றவரே நலமிகு சிநேகம் மிகுந்தவரே போற்றும் தாழ்ச்சியால் மிகுந்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை நெறியில் நடந்தவரே, திருச்சபையின் தூண் ஆனவரே, திருவுடன்படிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத ஞான பொக்கிஷமே போற்றுதற்குரிய பிரசங்கியே பதிதரை நல்வழி செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோபம் நீக்க வரம் பெற்றவா, மோகம் நீக்க உதவியவா, மிருகத்தால் நல்வழி காண்பித்தவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவதத்தை நிர்மூலமாக்கியவா அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா அபத்தம் இல்லாமல் பேசியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறையிருந்தோரை ரட்சித்தவா, பிறபொருள் கொடுக்க பிரசங்கித்தவா, தேவபயம் எழச் செய்திட்டவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயமானவரே பசிமுன்பப்படுவோர்க்கு ஆறுதலே எளியவருக்கு சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆறுதலே, மரித்தோரை உயிர்ப்பித்த மாதவரே, குருடர்க்கு பார்வை கொடுத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடர்க்கு துணி கேட்க செய்திட்டவா ஊமையர் பேச செய்திட்டவா தப்பாணி நொண்டிகள் நடத்திட்டவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணா பொருள் காண செய்த
அருந்தியவா சகல ஆத்மத்தை ரட்சித்தவா பெரும் இடி மலைகளை நிறுத்தியவா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் என்ற சபை மாணிக்கமே, நன்னாக்கு அழியாத மாமுதே, 13 புதுமைகள் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பூர்வையார் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவரியாய் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பூர்வையார் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயவண்டி ரட்சியும். ஆண்டவருடைய நற்செய்திக்காக அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 28 முதல் 38 முடிய. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மாதர் சங்க விழா ஒன்று நடந்தது. ஒரு மாதர் சங்க விழா ஒன்று நடந்தது. நூற்றுக்கணக்கான பெண்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட கூட்டம். அதில் பேசுவதற்கு நிறைய பெண்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ஆண் மட்டும் அழைக்கப்பட்டிருந்தார் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு. அவர் பேசும் பொழுது இப்படி சொன்னார். நீங்கள் நினைக்கிறீங்க, பெண்களாகி நீங்கள் பலர் நினைக்கிறீங்க, ஆண்களாகி நாங்கள் தான் உங்களை கொடுமைப்படுத்துகிறோன்னு. ஆனால் உங்களில் பலர் கொடுமைப்படுத்துறது எங்களுக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, அது உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு அப்படின்னார். இங்கிறது இல்லை, நாங்கள் அப்படிலாம் பண்ணுறதில்லை அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், ஒன்று எடுங்க, யாராவது இது நாள் வரை அவர் உங்களை இவ்வளோ காப்பாற்றிட்டு வந்திருக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரரு, என்னைக்காவது உங்கள் வீட்டுக்காரருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்காரருக்கு ஐ லவ் யூ. உடனே நீங்கள் சிரிக்க தெரியுது. ஆமாம், அந்த முகத்துக்கு சொல்லிட்டாலும் என்னைக்காவது நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கீங்களா? உடனே செல் எடுங்கன்னாங்க. எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் தானே வச்சுருப்பாங்க. மடமட செல் எடுத்தாங்க. மெசேஜ் 4 மெசேஜுக்கு பரிசு. முதல் பரிசு 50,000 ரூபாய், ரெண்டாவது பரிசு 25, மூன்றாவது பரிசு 10, நான்காவது பரிசு 5,000. அதாவது என்ன மெசேஜ் உங்களுக்கு வருதோ அந்த மெசேஜ் எவ்வளோ சூப்பரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பரிசு அப்படின்னு. பரிசு பெற்ற 4 மட்டும் சொல்கிறேன். முதல் அம்மா சொல்லிச்சு, ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங். அது 4வது பரிசு பெற்றது. லவ் யூ டார்லிங் அனுப்பி பார்க்கறது போகல. உடனே அதுவே ஃபோனை கொண்டு வந்து, சார் எனக்கு என்னன்னு தெரியல, ஸ்டக்காக இன்னைக்கு இது போக மாட்டேங்குது அப்படின்னு அவர் அடிச்சிட்டார். ஏம்மா, உங்கள் வீட்டுக்காரரை பிளாக்கில் போட்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுங்க அப்படின்னு. உங்கள் வீட்டுக்காரரை பிளாக்கில் போட்டு வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எடுங்கன்னார். ரெண்டாவதான், அதாவது இப்போ 3வது பரிசு பெற்றது. டார்லிங் ஐ லவ் யூங்கிறது மெசேஜ் அந்த அம்மா அனுப்பிச்சு. அங்கே அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு, ஓஹெச். அது ஒரு வார்த்தை தான், அதுக்கு பேர் ஒன்றும் பதில் இல்லை. உடனே இந்த அம்மா என்னாச்சுன்னு தெரியலையேன்னு ஃபோன் திருப்பி அடித்து கேட்டுச்சு. ஃபோன் அடித்த உடனே அங்கே வேற ஒரு ஆள் ஃபோன் எடுத்தார். யார் பேசுகிறீங்க? இல்லை, நான் அவருடைய வீட்டம்மா பேசுகிறேன். ஏம்மா, ஏதாவது அதிர்ச்சியான செய்தி எதுவும் சொன்னீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் மயங்கி விழுந்துட்டார், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கோம், எதுவும் அப்படின்னா. 2வது பரிசு பெற்றது என்னதுன்னா, டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு இந்த அம்மா போட்டிருந்துச்சு. அங்கிருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு, எவம்லது என் பொண்டாட்டி ஃபோன்லேருந்து எனக்கே ராங் நம்பர் அனுப்புறது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பெற்றது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. டார்லிங் ஐ லவ் யூ. அங்கிருந்து பதில் வந்துச்சு, சாரி ராங் நம்பர், சாரி ராங் நம்பர். இயேசு பிரியமானவர்களே, இந்த உலகமே அன்பை தேடி மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது யாராக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த உலகமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அன்பை மட்டுமே வாழ்க்கையை கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறோம். இன்று இந்த ஒரு திருவிழா, அருமையான ஒரு திருவிழாவை கொண்டாடி இவ்வளவு பேர், அதுவும் சிலுவைப்பட்டி திருவிழா என்று சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷல். அது எல்லா ஊர்களுக்கும் இடையே சிலுவைப்பட்டியில் திருவிழா அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷல். அது அந்தோனியார் திருவிழா, அது ஒரு ஸ்பெஷல். ஆடம்பரமாக ஏறக்குறைய பனிமைய அன்னை திருவிழா மாதிரி அப்படி ஒரு கிராண்டா, அப்படி அவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆண்டவரின் அடிமை. ஏன் இன்னைக்கு நான் மாதாவினுடைய நற்செய்தி வாசகத்தை நான் வாசித்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், யோசித்திருக்கலாம். புனிதருக்கும் எனக்கு நான் அந்த ரெண்டையும் தான் பார்த்தேன். ரெண்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவரின் அடிமை அந்தோனியார். இங்கே இந்த வார்த்தைக்கு முழு முதல் சொந்தக்காரி அன்னை மரியாள்.
இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதை விட சிறப்பு, மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒன்று 2 பேருக்கும் இருக்குது என்று சொன்னால், அன்னை மரியாள் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். புனிதரை பொறுத்தவரை கடவுள் கொடுத்த பெரிய பரிசு அழியாத நாக்கு. அங்கேயும் அதை அழிவுற விடவில்லை, இங்கேயும் நாக்கை அழிவுற விடவில்லை. அன்னை மரியாளை பற்றி தெரியும். கிறிஸ்து பிறந்த பிறகு 60வது ஆண்டிலே அன்னை மரியாளுக்கு கனவில் வானதூதர் தோன்றுகிறார். ஏன்னா அன்னை மரியாள் அந்த நேரத்தில், இது வரலாறு, இது பாரம்பரியமாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. 60வது ஆண்டிலே அவர் எபேசு நகரிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். யாருக்கு துணையாக? யோவானுக்கு. சிலுவையில் அவர் தான் சொன்னாங்க, யோவானை பார்த்து இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அங்க. அதனால யோவானுடைய அடியிலே அவர் அவருடைய பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டு வந்தார். அத்தோடு அல்லாமல் அன்னை மரியாவுக்கு அந்த 60வது ஆண்டிலே ஒரு கனவு கொண்டு வருகிறது. என்ன கனவு என்று சொன்னால், வானதூதர் கனவிலே தோன்றி சொல்லுகிறார், இன்னும் 3 நாளில் நீர் இறந்து விடுவீர், இன்னும் 3 நாளிலே இறந்து விடுவீர். அப்பொழுது உமது அடக்கத்தை தூக்கி கொண்டு போகும் பொழுது எல்லோருக்கும் முன்பாக ஒரு வானதூதர் ஒருவர் ஒலிவ இலையை பிடித்து கொண்டு போவார். அந்த ஒலிவ இலை வெற்றியின் அடையாளம், அவர் அதை பிடித்து கொண்டு போவார் என்று அன்னைக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. இது நடந்த பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், நீங்கள் அந்த சரித்திரத்தில், அன்னை மரியாளுடைய சரித்திரத்தில் வாசித்தாலும் சரி, ஒருவேளை இது கேள்விப்பட்டிருந்தாலும் சரி, என்ன நடந்தது என்று சொன்னால், எல்லா சீடர்களும் 12 அப்போஸ்தலர்களும், ஏனென்றால் யூதாசுக்கு பிறகு இன்னொரு அப்போஸ்தலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 12 அப்போஸ்தலர்களும் வெவ்வேறு இடங்களுக்கு வேதம் போதிப்பதற்காக சென்றவர்கள். அவர்கள் எல்லோருமே கனவு கண்டது போல அன்னை மரியாளுடைய இறப்பு நாளிலே அங்கே எபேசு நகரிலே இருந்தார்கள். யார் ஒருவரை தவிர? தோமா ஒருவரை தவிர. யூதாஸ் இறந்துட்டான். தோமா ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே இருந்தார்கள். ஆகவே அதே போன்று அங்கு சொல்லப்பட்டது போன்று அன்னை மரியாள் இறந்தார். நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாள் இறந்தார். ஒலிவ இலையை சமணசு பிடித்துக் கொண்டு போனது, இதெல்லாம் பாரம்பரியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. அதன் பிறகு அன்னை மரியாள் அடக்கம் செய்யப்பட்டார். டார்மெண்ட் ஆஃப் இன்னொரு ஆலயத்தினுடைய பேர் இருக்கு, டார்மெண்ட் ஆஃப் மதர் மேரி அப்படின்னு. என்ன அது? மதர் மேரி, அதாவது உறங்குகின்ற அன்னை மரியாள் அப்படின்னு அது ஒரு ஆலயத்தினுடைய பெயர். அங்கு புதைக்கப்பட்டதாக ஒரு சில நிகழ்வுகளை சொல்லுவார்கள். இப்பொழுது அன்னை மரியாள் புதைக்கப்பட்டு விட்டார். அவர் எப்படி ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்? யாருக்கு தெரியும்? எல்லோருக்கும் சொல்லப்படுவது, நம் எல்லோருக்குமே சொல்லப்படுவது ஒரு செய்தி, அதை விசுவசிக்க வேண்டும். ஆனால் இங்கே மரியாளை பொறுத்தவரை அத்தோடு நிப்பாட்ட முடியாது. ஏனென்றால் அவர் நம்மை போல ஒரு மனிதர். அவர் வெறுமனே உடலோடும் ஆன்மாவோடு எடுத்துக்கொண்டு போகப்பட்டார் என்று சொன்னால் உலகம் நம்பாது. ஏன் இயேசுவை உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சீடர்கள் வந்து எடுத்துக்கிட்டு போய்விட்டார்கள் என்று இன்னும் நற்செய்தி சொல்லப்படுகிறது. இன்னும் யூதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நற்செய்தி சொல்லப்படுகிறது. அப்படியானால் மரியாளுடைய இறப்பை கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் ஆன்மாவோடும் உடலோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். கடவுள் எவ்வளவு ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார் என்று பாருங்கள். எல்லா புனிதர்களும் எல்லா அப்போஸ்தலர்களும்
திருத்தூதர்கள் அவங்க வந்திருந்தார்கள். யாரை தவிர? தோமையாரை தவிர. தோமையார் 3 நாட்களுக்கு அடுத்ததாக அடக்கம் செய்யப்பட்ட பிறகு வருகிறார். வந்தவருக்குள்ள என்ன குணம்? தோமையாருக்குள்ள என்ன குணம்? அது நம்ம எல்லாரும் நினைக்கிற விசுவாசமற்றவர். ஆனால் விசுவாசம் இல்லாத இந்த இடத்திற்கு விசுவாசத்தை கொண்டு வந்தது அவர் தான். அவர்கிட்ட ஒரு குணம், எதையுமே கண்ணால் கண்டால் மட்டும்தான் நம்புவார். ஆகவே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் தாயை நான் பார்க்க வேண்டும், என் தாய் இறந்திருப்பதை நான் பார்க்க வேண்டும். இது கதையல்ல. இங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனை குருக்கள் கூட எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள், மக்களும் பார்த்து கொண்டிருப்பார்கள். எல்லோருக்கும் சொல்கிறேன், இது கதையல்ல, பாரம்பரியம், வரலாறு. ஆக உடனே இவருடைய சொல்லுக்கு இணங்க எல்லோரும் போய் அந்த அன்னையை புதைத்த அந்த கல்லறையை தோண்டுகிறார்கள். மாபெரும் ஆச்சரியம் அங்கு தெரிந்தது. மிகப்பெரிய சிறந்த ஒரு மாபெரும் ஆச்சரியம் அங்கு அவர்கள் பார்த்தது என்னவென்றால், அங்கே அன்னை மரியாளுடைய உடல் இல்லை, மாறாக அங்கு இருந்தது அந்த நேரத்திலே அங்கு கிடைக்காத ஒரு பூக்கள், ரோஜா மலர்கள் நிறைந்து, அந்த கல்லறை முழுவதுமே ரோஜா மலர்கள் நிறைந்து காணப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அதுதான் முதலாக அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதற்கு முதல் சாட்சி அவர்கள்தான். இதைத்தான் நான் இங்கு அந்தோனியாருக்கு கொண்டு வருகிறேன். அந்தோனியாரை பற்றி அக்குவேறு ஆணிவரியாக உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாட்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அழியா நாவு. பனவந்தூர் கடைசியில் புதைக்கப்பட்ட பிறகு, அவர் புனிதராக பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு அதை தோண்டுகிறார்கள். தோண்டி அதில் இருக்கிற எலும்பு துண்டுகளோ மற்றவைகளோ அதை புனித பண்டங்களாக எடுத்துக்கொண்டு அங்கு எந்த ஆலயம் கட்டுகிறார்களோ அங்கொண்டு வைப்பது வழக்கம். அப்பொழுதுதான் அங்கு தோன்றும் பொழுது புனித பெனவந்தூர் அந்த சபையினுடைய மேலாளர் அவர் பக்கத்திலே இருக்கிறார். அங்கு பார்த்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய நாக்கு எப்படி இருக்குமோ, எப்படி உயிரோடு இருக்குமோ அப்படி இருந்தது அந்த நாக்கு. அந்த நாக்கை கையில் எடுத்தவர் உயர்த்தி சொன்னார், உயிர பிடித்து சொன்னார், ஓ பேறு பெற்ற நாவே, ஓ பேறு பெற்ற நாவே, இந்நாள் வரை நீ ஆண்டவரை புகழ்ந்திருந்தாய், ஆகவே தான் இப்பொழுது ஆண்டவர் இதன் வழியாக உன்னை புகழ்கின்றார் என்று உயர பிடித்து சொன்னார். இன்னும் அந்த அழியாத நாவு பத்திரமாக காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆகவே அழியாத நாக்கு, ஆண்டவரின் அடிமையில் இருந்து நான் வந்திருப்பது இதுதான், அழியாத நாக்கு. அந்தோனியாருக்கு ஒருவேளை அழியாத நாக்கு இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்லுவேன், நமக்கெல்லாம் இறப்பு இருந்தா முதல்ல அழிகிறது நாக்காக தான் இருக்கும். ஏன்னா நான் போடாத கெட்ட வார்த்தை இல்லை, போடாத வார்த்தைகள் இல்லை, சொல்லாத வார்த்தைகள் இல்லை, கண்டிப்பாக. ஆகவே இன்றைய நாளிலே நாக்கு என்பதை தான், அது எத்தனை வகையான நாக்கு இருக்கு. நம்ம எல்லாருமே ஒன்று நம்ம நினைப்போம், ஒரு நாக்கு இருக்கு, ரைட். அதில் எத்தனை வகைகள் இருக்கிறது, நாக்கினுடைய வகைகள் என்ன, இதில் எத்தனை நாக்கு நம்மகிட்ட இருக்கு, இதைத்தான் இன்றைய நாளிலே வித்தியாசமாக சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கிறேன். விவிலியத்தை எடுங்க, இன்னைக்கு எல்லாமே விவிலியம்தான். முதலாவது பொய்யுரைக்கும் நாவு, பொய்யுரைக்கும் நாக்கு, பொய்யுரைக்கும் நாவு. அதாவது உண்மை என்பதே இவர்கிட்ட இருக்காது. இப்படிப்பட்டவங்ககிட்ட உண்மை என்பதே இருக்காது. ஒரு பொய்யை மறைக்க இன்னொன்று, அதை மறைக்க இன்னொன்று, அதை மறைக்க இன்னொன்று. அதாவது ஒவ்வொன்றா இப்போ பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்பாங்க, வீட்டு பாடம் செஞ்சியா? செஞ்சுட்டேன் டீச்சர். நோட்டை காட்டு. ஐயோ மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி வீட்டில் போய் எடுத்துட்டு வா. ஐயோ எங்கள் அம்மா கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதாவது இது அடுக்கடுக்காக, சிறிய ஒரு காரியத்துக்காக சொல்லுகிறேன், அடுக்கடுக்காக பொய்யுரைக்கும் நாவு, அடுக்கிக் கொண்டே போவது. நீதிமொழிகள் ஆகமம் விவிலியம் வைத்திருப்பவர்கள் எடுங்க, நீங்கள் வாசிக்க தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். நீதிமொழிகள் ஆகமம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். பொய்யுரைக்கும் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார்,
உண்மையாய் நடக்கின்றவர்களை அவர் அரவணைக்கின்றார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நாக்கு பொய்யுரைக்கும் நாவாக இருக்கிறது என்று சொன்னால், உண்மைக்கு புறம்பாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த நாவை ஆண்டவர் அருவருக்கிறார். இந்த நாக்கு என்னிடம் இருக்கிறதா கேட்டுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. இரண்டாவது, விஷமுடைய நாக்கு. விஷமுடைய நாக்கு. விஷமுடைய பாம்பு எப்படி விஷத்தை கக்குமோ அதுபோலதான் இவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளும். இவள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படிதான் இருக்கும். பாம்பு கொத்தினா நமக்கு எப்படி இருக்குமோ, பாம்பினுடைய விஷம் எப்படி நம்மை பாதிக்குமோ அப்படித்தான் கொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கும். இதுக்கு இவ சொல்லாமலே இருந்திருக்கலாம். அவ சொன்ன பிறகு எனக்கு வார்த்தை கொல்லுது. பல நாட்கள் பல நேரங்கள் நாம கூட சொல்லியிருப்போம், எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆனால் 1970 எங்கள் வீடு கட்டுற சமயத்தில் நீ ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, மறக்காம வச்சிருப்பாங்க. அப்போ சொன்ன பத்தியா ஒரு வார்த்தை இன்னும் நான் மறக்கலை அப்படி. விஷமுடைய நாக்கு. திருப்பாடல் 140 3வது வசனம். அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கி கொள்ளுகின்றனர், அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் நஞ்சே. தெளிவாக அடிக்கிறார். நான் சொல்லலாமா, என்னை கோபப்படுத்திடாதீங்க, நான் விவிலியத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன். சாமி வந்தாங்க, நாக்கு பற்றி பேசும்போது இவ்வளவு பேசிட்டு போயிறாங்க விவிலியத்தில். ஆகவே தான் சொல்லுகிறேன், விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கி கொள்ளுகின்றனர் இருக்கிறார்கள். என்னுடைய வார்த்தைகள் மற்றவர்களை விஷமூட்டுகிற வார்த்தைகளாக இருக்கிறதா, விஷத்தை கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறதா, கொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கிறதா? அடிப்பதை விட சொல்லுகின்ற சொல் என்னை பல முறை கொல்லும். மூன்றாவதாக, ஏமாற்றும் நாக்கு, ஏமாற்றும் நாவு. இதுல இவங்களுக்கு ஏமாற்றுவதில் அலாதி பிரியம், இதுல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. ஒரு உதாரணமா எடுத்துக்கோமே, நீங்க ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் கடன் அவசரத்துக்கு கேட்டாங்கன்னு கொடுத்துட்டீங்க. அப்புறம் 10,000 ரூபாய் கடனுக்கு நீங்க 10 மாசம் அலைய வேண்டியிருக்கும், அதுக்கு மேலே அலைய வேண்டியிருக்கும். போகும்பொழுது தந்துடுறேன், நாளைக்கு தரேன், இந்த 18ஆம் தேதி எனக்கு வந்துடும், அப்பம் தரேன், 25ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும், அப்பம் தரேன். ஒன்றும் இல்லைம்மா, அந்தோனியார் கொடியேற்றின உடனே உனக்கு தந்துடுறேன், உன் கையில் தந்துடுறேன். இப்படியே மாறி மாறி சொல்லி கொண்டிருப்பாங்களே தவிர கொடுத்த பாடு இருக்காது. ஏமாற்றும் நாவு. எரேமியா 9:5, எல்லோரும் அடுத்திருப்பவரை ஏமாற்றுகின்றனர், யாருமே உண்மை பேசுவதில்லை, பொய் பேச தங்கள் நாவை பழக்கி உள்ளார்கள், குற்றம் புரிந்தே சோர்ந்து போனார்கள். ஆக எல்லோரும் அடுத்திருப்போரை ஏமாற்றுகின்றனர், யாருமே உண்மை பேசுவதில்லை. விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. நாம் ஒவ்வொருவருக்குமே விவிலியத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தை இவை. ஏமாற்றும் நாவு கொண்டிருக்கிறோமா? மூன்றாவதாக, நான்காவது, இரட்டை நாவு. இரட்டை நாவு நம்மளை பார்க்கும்போது அழகா ரசத்தை எவ்வளோ அருமையா இருக்கா, பார்க்கும்பொழுது அவ்வளவு அருமையா இருக்கு, சூப்பர். உன்னை பார்க்கும்போது அப்படியே சுரூப மாதிரி இருக்கா, அவ்வளவு அருமையாக. நம்ம பின்னாடி போகும்போது போது பேர் பிள்ளை காக்கா, இதுவும் புள்ளன்னு பிறந்திருக்கு பார், இதுக்கு ஒரு அரிசி முடி பதிருக்கலாம், பொங்கியா தின்றுப்பாங்க ஐயா. அதாவது உள்ளொன்று, அதாவது நம்ம முகத்துக்கு நேராக பார்க்கும்போது அப்படியே நம்மளை வர்ணித்து பேசுறது, வெளியில பேசும்போது இல்லை. இரட்டை நாவு. இல்ல இவங்கிட்ட ஒன்று சொல்றது, அது அவங்ககிட்ட போய் இவங்க சொன்னதா அங்க சொல்லிடுறது. இரட்டை நாக்கு. கடைசியில் மோதிக்கிறது அவங்க 2 பேரும். பல நேரங்கள் நடந்திருக்கும். ஆகவே தான் நான் சொல்லுவேன், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மட்டும்தான் உண்மை. உங்களை பத்தி யாராவது தப்பா சொன்னாங்க, இவ சொன்னாங்களா, அவட்டே சொல்லுங்க, நான் அவட்ட கேட்டுறேன், வரியா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டாங்க.
உண்மை என்று சொன்னால் நேரடியாக போய் அக்கா நீங்கள் ஏதாவது என்னை பற்றி சொன்னீங்களா, முடிஞ்சு போச்சு, மேட்ரு ஓவர். நாம் ஒரு கோபத்தில் இருக்க, அவங்க ஒரு கோபத்தில் இருக்க, இவங்க தூண்டி பார்த்துட்டு இவங்க சந்தோஷமாக இருப்பான். இரட்டை நாவு, நீதிமொழியில் ஆகமம், இவற்றுக்கு எப்படிப்பட்ட அழிவெல்லாம் இருக்கிறது பாருங்கள். நீதிமொழிகள் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒருவர் நாவினால் எதை விதைக்கிறாரோ அதையே உண்பார், தம் பேச்சின் விளைவையே அவர் துய்த்தாக வேண்டும். தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. நீ எப்படி நடக்கிறியோ அது உனக்கு சேரும், இடி. அதுலேருந்து நீ தப்ப முடியாது. தாயே, திரும்பவும் சொல்லிட்டேன், விவிலியத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன், விவிலியத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். அழிவுதான். அப்படி தெளிவா இப்படி செஞ்சா இதுதான். அதான் இயேசு அழகா சொன்னார், நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு வழக்கப்படும். ஐந்தாவதாக புரணி பேசும் நாவு. ரொம்ப அடிக்கடி பார்க்கறது நம்ம புரணி பேசும் நாவு. ஒரு 4 பேர் கூடிட்டாலே அதில் உட்காந்து பேசிதான். இப்போ நீங்க எல்லாருமே செல்லு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. முன்னாடி எல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இப்போ ஒரு வீடு தண்ணி எடுக்க வந்தா ஒரு அதையும் உள்ள பைப்பு கொடுத்துட்டா அதனால பிரச்சனை இல்லை. இல்லை முன்னாடி பார்க்கலாம். ஒரு 4 பேர் கூடிடுவாங்கன்னா 4 பேர் கூடி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. கேட்டியா அவங்க வீட்டுக்கார், அந்த எது வீட்டுக்கார் இருக்காளே, வீட்டுக்காரரை பெருக்குமாடால அடின்னு அடிச்சாலாம், இவெல்லாம் ஏன் தான் இருக்காளோ பேசிட்டு இருப்பாங்க. 4 பேர் அவளை பற்றி தான், இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 4 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த 4 பேர்ல ஒருத்தி எழுப்பி போகட்டும், இந்த 3 பேரும் அவளை பேசுவாங்க. இன்னும் பரவாயில்ல, இவ மட்டும் என்னவா, நேற்று தான் வீட்டுக்காரன் காலால உதைச்சி மிதிச்சான், இவன் மட்டும் என்னவா. அதனால இந்த கடைசி 3 ரொம்ப அலர்ட் ஆயிரும். கடைசி 3 ரொம்ப அலர்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம எழுப்பி போனோம்னா கண்டிப்பா நம்ம பேர் தான் வரணும்னு இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வாங்கக்கா மொத்தமா வீட்டுக்கு போவோம், வாங்கக்கா மொத்தமா வீட்டுக்கு போவோன்றாங்க. புரணி பேசும் நாவு. ஆனா புரணி பேசும்போது ஒன்றை மறந்து விடுகிறோம், நான் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோனோ இங்கே நான் ஒன்று மறந்துடுறேன், என்னை பற்றி எங்கேயோ கிழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னை பற்றி எங்கோ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். திருப்பாடல் 64:8வது வசனம், தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள், அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள். நாளைக்கு விஸ்பர்ஸ், இன்னைக்கு இருந்து நாக்கை பத்தி பேசும்போது அழிவு இது அதெல்லாம் நான் சொல்றேனே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் இந்த எதால் அளக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். ஆகவே இனிமேலாவது நாம் வாயினால் நாக்கினால் பேசுவது எப்படி பேச வேண்டும் என்பதற்காக புரிந்து கொள்ளுங்கள். அழியாத நாக்கு அங்கு வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் உண்மையை மட்டுமே உரைத்ததால், ஆண்டவரை மட்டும் அவர் பேசியதால், ஆண்டவரை மட்டும் புகழ்ந்ததால் நம்முடைய பாதுகாவலருக்கு அழியாத நாக்கு கிடைத்தது. அப்படியானால் நாக்கிலே அவரை பாதுகாவலராக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நாவால் நானும் அடக்கத்தோடு இருக்க வேண்டியது கடமை என்பது நாம் எல்லோருமே புரிந்திருக்க வேண்டும். ஆறாவது நாக்கு முகஸ்துதி. முகஸ்துதி நிறைய பேர் கேள்விப்படும். முகஸ்துதி அதிகமா எப்ப பார்ப்போம், அரசியல் மேடைகளில் நீங்க பார்க்கலாம். அரசியல் மேடைகளில் உட்கார்ந்துருப்பாங்க, மைக்க பிடிக்கிறவர் அண்ணன், மிகப்பெரிய கொடை வள்ளல், அவன் கஞ்சி பைசா காசு கொடுத்துருக்க மாட்டான். என்ன ஆனா பேசும்போது சொல்லுவாங்க, அண்ணன் கொடை வள்ளல், மக்கள் வீரர், நேர்மையான கண்ணாடி. ஒரு காரியம் பண்ணியிருக்க மாட்டான், ஒரே ஊழல் எல்லாம் பண்ணியிருப்பான். ஆனா அரசியல் மேடையில் பேசும்போது அவர் அப்படியே இவர் இப்படி அந்த இது அவரை போற்றுகிறோம், அவரை விரப்புறோம், அது பண்றோம். முகஸ்துதி இதெல்லாம் அவர் முகத்துக்கு நேரா அப்படி பாடும்போது இவங்களுக்கு, ஏன்னா எதுக்காக ஒரு கட்சிக்காரங்க யாராவது வர்றாங்க, யாராவது ஒரு மினிஸ்டர் வராங்கன்னா இங்க ஏன் போர்டு வைக்கிறோம், அந்த மினிஸ்டர் வர்றாங்கன்ட்டு. அந்த மினிஸ்டர் வர்றவர் இங்க போர்டை பார்த்தாருன்னா இங்க அவருக்கு அந்த கட்சிக்காரங்க இங்க யார் அதை செஞ்சாங்களோ அவங்களுக்கு பேரு, ஒன்றும் செய்யலைன்னா அவங்களுக்கு பேருவாங்க. ஆகவே தான் இது முகஸ்துதி. முகஸ்துதி
ஆனா யோபு சொல்றாரு, நான் ஒருபோதும் இதை நான் செய்ததில்லை அப்படிங்கிறார். யோபு, நான் இதை ஒருபோதும் செய்ததில்லை. யோபு ஆகமம் 32ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள் கொஞ்சம் வாசிங்க. யோபு 32ஆம் அதிகாரம் 21, 22. நான் யாரிடமும் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன், நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன், ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது, இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அழித்து விடுவார். நான் இல்லாத ஒன்றை பேசினா ஆண்டவரே என்னை அழித்து விடுவார். அவன் செய்யாத ஒன்றை சொன்னால் ஆண்டவரே என்னை அழித்து விடுவார். எனக்கு அவன்கிட்ட இருந்து ஏதாவது தேவை, அது அப்படிங்கிறதுக்காக நான் அவனை புகழ்ந்து பாடினா ஆண்டவர் என்னை அழித்து விடுவார் என்று யார் சொல்றான்? யோபு. யோபு இடத்துல தான் நாமும் நிற்கிறோம். யோபு இடத்துல தான் நானும் நிற்கிறேன். என்னுடைய பசப்பி புகழுகின்ற நாக்கு என்னுடைய நாக்காக இருக்கிறதா? 7வதாக பெருமை பேசும் நாவு. எப்பவும் பாருங்க பிறந்த வீட்டை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு அங்க வந்தாலும், கல்யாணம் முடிச்சு இவங்க பிள்ளையில கட்டி கொடுத்தாலும், கட்டி கொடுத்த பிறகும் எங்க ஊர்ல மாதிரி திருவிழாலாம் கொண்டாட முடியுமா? எப்படி இருக்கும், மேலம்லாம் அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். எங்க உள்ள போய் பார்த்தோம்னா அவங்க ஊர்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும். கூட்டங்கிறது கொடிமரத்து வரைக்கும் இருக்கும். அவங்க ஊர்ல போய் தெரியாம தரமா திருவிழாவுக்கு போயிடாதீங்க. மொத்தமே 8 பேர் தான் இருப்பான். கொட்டுக்காரன் 6 பேர், இவங்க 2 பேர். ஆனா இங்க சொல்லும் போது பெருமை பெருமை இதுல அப்படியாக்கும் இப்படியாக்கும். இதை விட இன்னும் இப்படி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். கல்யாணம் முடிச்சு வந்தவர் பேசுவாங்க, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், ஓவர், இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதான், அதை பார்க்கறது கிடையாது. இனி அங்க கேட்டாங்க, லண்டன்ல கேட்டாங்களாக்கும், இத்தாலியில கேட்டாங்க, இனி அமெரிக்காவில் யூஎஸ்ல கேட்டாங்க, அங்கெல்லாம் கேட்டாங்க. அங்கெல்லாம் விட்டுட்டு என் கேரகம் சிலுவப்பட்டியில வந்து சேர்ந்திருக்கேன். சத்தியமா நம்பிடாதீங்க, ஒரு ஊர்லயும் கேட்டிருக்க மாட்டான். நம்ம போய் உண்மையிலேயே யோசித்து பார்த்தோம்னா, விசாரிச்சு பார்த்தோம்னா ஒரு ஊர்லயும் கேட்டிருக்க மாட்டான். ஏதோ இந்த பையனா தான் பார்த்து பாவப்பட்டு கட்டியிருப்பானா இருக்கும். ஆனா அடிச்சு விடுறது, அள்ளி விடுறது, யார் கேட்க போறோம் அப்படின்னு அள்ளி விடுறது பெருமை பேசும் நாவு. அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரே துண்டித்து விடுவாராக. எப்பா, வார்த்தைகள்லாம் பயங்கரமான வார்த்தைகள். அதனால தான் இப்படி இந்த நாக்கு இருக்கிறதுனால தான் நமக்கு முதல்ல அழிஞ்சு போகுது, அவருக்கு அழியாம இருந்துச்சு. வார்த்தையில சொல்றாரு பாருங்க, தேனொழுக பேசும் எல்லா உதடுகளையும் ஆண்டவரை துண்டித்து விடுவாராக. அடுத்ததான் பெருமை எடுத்துக் கொள்ளும் நாவை அறுத்து விடுவாராக. ஒண்ணு வெட்டு இல்லாட்டி குத்துதான், ஒண்ணு வெட்டு இல்லாட்டி குத்துதான். அடுத்ததாக 8வது புறம் கூறும் நாவு. சரியா? 8வது புறம் கூறும் நாவு. அதாவது மற்றவர்களை பற்றி இல்லாதது பொல்லாது. அதாவது அவ குடும்பத்தை இல்ல, முன்னாடி அது ரொம்ப இருந்துச்சு, இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க. முதல்ல முட்டை கடிதம் போடுவாங்க, இப்போ வாட்ஸ்அப்ல. சரியா? அதாவது இல்லாத பொல்லாதெல்லாம் இல்லை. அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க, பக்கத்து வீட்டு பிள்ளையை பார்த்துட்டு போயிருப்பாங்க, பார்த்துட்டு போயிருப்பாங்க. இவங்க முட்டை கடிதம் போட்டு விட்டுருவாங்க. அவளை அந்த பிள்ளையை கட்டிடாதீங்க, அது இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய அன்பை எப்பொழுதும் உணர்கின்ற நபர் அப்படின்னு ஒரு போட்டு விட்டுருவாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல ஏதாவது கிளப்பி விட்டுறது, அந்த பிள்ளை எப்படி எங்க பார்த்துடாதீங்க, அங்கே பார்க்காதீங்க, இங்கே அதனாலேயே நிறைய பேர் பயந்து போய், ஆமாவா இல்லையா, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க, நிறைய பேர் பயந்து போய் நம்ம ஊருக்கு அந்த பையனை பொண்ணு பார்க்க வர சொல்றோமா, இல்ல மாதா கோயிலுக்கு இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு வரும்போது நீங்க பிள்ளைய பார்த்துட்டு போங்க, பிடிச்சிருந்தா அங்க வச்சு அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் வச்சு பேசிக்குவோம், இல்லைன்னா வேண்டாம் சொல்றோமா இல்லையா? ஏன் அது பயம்? பயம் பயம். ஏன்னா யாராவது என்ன சொல்லி இதை குழப்பிடுவாங்கல்ல, இதை குழப்பிடுவாங்களோ. ஒவ்வொரு தாய்க்கும் தான் பிள்ளை கடைசி நேரம் தாலி கட்டி முடிஞ்ச பிறகு அப்பாடான் இருக்கும், அது வரைக்கும் அவங்களுக்கு அக்கப்போர் தான். ஏதாவது சொல்லி ஏதாவது ஒண்ணு கெடுத்து விட்டா புறங்கூறு நாவு.
புறங்கூறு நாவை ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். திருப்பாடல் 140:11. 140:11. புறங்கூறும் நாவுடையோர் உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக. எல்லாம் நெகட்டிவ் தான். அவங்க வாழவே மாட்டா அப்படிங்கிறார். உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக. வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக. நீங்க யாரையாவது பத்தி இல்லாதது பொல்லாது புறங்கூறுனா உங்களுக்கு நடப்பது என்னவென்றால் இந்த உலகில் நாம் நிலைச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு கடவுள் சொல்றார். இந்த உலகில் நாம் நிலைத்திருக்க மாட்டோம் என்று கடவுள் சொல்கிறார். 9வது இன்னும் 2 மொத்தம் 3, இன்னொரு 3ஓட முடிச்சிடுறேன். ஏன்னா ரொம்பவும் போர் அடிச்சிடக்கூடாது இல்லை இல்லையா? போர் அடிக்கா? கூர்மையான நாவு. கூர்மையான நாவு. வீட்டிலே ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். ஏம்மா உன் வார்த்தை ஒன்றும் அம்பு மாதிரி குத்துதுமா. ஐயோ, அவங்க சாதாரணமா அடிக்க மாட்டாங்க. ஆனா சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் ஈட்டி மாதிரி அம்பு மாதிரி குத்தும். இதுக்கு நீ எனக்கு அடிச்சிருக்கலாம், இந்த இதுக்கு நீ அடிச்சிருக்கலாம் என்னைய. ஏன்னா அப்படி சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் குத்தும், நெஞ்ச குத்து, நமக்கு குத்தி கொடையும். சிலர் சொல்ற வார்த்தைகள்லாம் குத்தி கொடைஞ்சி எப்படி உள்ள விட்டு வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள், பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கூர்மையான நாவு. திருப்பாடல் 64:3. 64:3. அவர்கள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகிறார்கள், நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் எய்கிறார்கள். ஆக நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம். இது நடக்காத நாவு இல்ல. இந்த நாவு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிற நாவு. ஆகவேதான் சொல்லப்படுகிறது நடந்து கொண்டிருக்கிற நாவு. 10வதாக தீங்கு விளைவிக்கும் நாவு. இவங்க எப்படின்னா வாய் திறக்காம இருக்கிறது நல்லது. திறந்துட்டாங்க மூட மாட்டாங்க. ஒரு சிலர் நம்ம சொல்லுவோம்ல, பேசுமா அமைதியாவே இருக்கே, பேச ஆரம்பிச்சுட்டா அப்பா எதுக்கு தான் பேச வச்சோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உள்ளவங்க. இவர்கள் வாயை திறப்பதை விட திறக்காமல் இருப்பது மேல். காரணம், இவர் வாயிலிருந்து தீங்கு மட்டுமே வரும், வேற ஒண்ணு வராது. நீ நல்லா இருப்ப, நீ கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதுலாம் வராது. இவன் வாயை திறந்தாலே தீங்கு மட்டும்தான் வரும். அதனால இவர்கிட்ட பேச்சு கொடுக்க வேண்டாம் அப்படிமாங்க. ஒரு ஒரு பழைய கதை ஒன்று உண்டு. ஒரு பாட்டி ஊர்ல எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த பாட்டி வீணா வம்பிழுக்குது, எல்லாத்தையும் வம்பிழுக்குது, அதனால யாரும் பேசக்கூடாது அந்த பாட்டிட்ட. எப்படியும் ஊருக்கு 2 பாட்டி இருக்கும், அதே மாதிரி யாரும் இந்த பாட்டிட்ட பேசக்கூடாதுன்னு ஊர்ல முடிவெடுத்துட்டாங்க. முடிவெடுத்து யாரும் பேசல. முதல் நாள் பேசல, 2வது நாள் பேசல, 3வது நாள் பாட்டியும் தூக்கம் வரல, இங்க ஓடுது அங்க ஓடுது, ஐயோ யாரும் பேச மாட்டாங்களே, அப்பதான் சண்டை போட முடியும். யாரும் பேசல. உடனே கோயிலுக்கு முன்னாடி 3 செங்கலை கொண்டு வந்துச்சு, ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்துச்சு. ஆமா, நம்ம என்ன சுடுற பலகாரம் சுடுற ஒரு பெரிய சட்டியை கொண்டு வந்துச்சு. அதுல ஆளாக்கு இருக்குல்ல, சின்ன, நீங்க பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க பார்த்துருப்பீங்க. ஆளாக்குன்னு அரிசி நம்ம புள்ளி சொல்லி கொடுப்போம். அரிசி அளந்து போடுவாங்கம்மா முதல்ல. ஏன்னா இவங்களுக்கு இப்போ தெரியாது இல்லை, அரிசி அளந்து போடுவாங்க. அதில் 1 2 டம்ளர் மாதிரி வச்சுக்கங்க, டம்ளர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை அதில் போட்டு தீ வச்சிட்டு அதை வரட்டிக்கிட்டு இருந்துச்சான் பாட்டி. அதை வரட்டிக்கிட்டு இருந்துச்சான். ஒருத்தன் போய், பாட்டி எதை போட்டு வரட்டிட்டு இருக்க? தீய போட்டுன்னா. கிடைச்சிட்டு பாயிண்ட். இல்ல நீ எப்படி இதை கேட்கலாம்? அதை காத்துட்டு இருக்க, எப்படி ஒரு விஷயம் கிடைக்குன்னு நீ எப்படி இதை கேட்கலாம்? எதுக்கு இதை சொல்லணும்? நீ விட்டா 1.5 மணி நேரம். ஆக இது தீங்கு விளைவிக்கும் நாக்கு. நீதிமொழிகள் ஆகமம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். நம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர். யார் யார் நம்முடைய நாக்கை அடக்கி ஆளுகிறோமோ அவர்கள் விவேகம் உள்ளவர்கள். ஏனென்றால்
சிதறிய பொருட்களை எடுத்து விடலாம், சிதறிய சொற்களை அள்ள முடியாது. அள்ள முடியாது. ஒன்ஸ் வெளியே வந்தது தான், அது அள்ள முடியாது, வார்த்தைகளை அள்ள முடியாது. இறுதியாக 11வது நாக்கு, 11வது இறுதியாக அக்கிரமம் பேசும் நாக்கு. இவங்க எப்படின்னா தங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு என்பதற்காக அடுத்தவங்களை வஞ்சிக்கிறது. தங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, தான் ஒரு இடத்துல முக்கியமான போஸ்டிங்ல இருக்கும், முக்கியமான ஒரு லெவல்ல இருக்கும், அதனால அதை வச்சுக்கிட்டு நான் இல்லை ஒரு வக்கீலா இருக்கேன், இல்லை ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், அதனால இல்லாட்டி என் வீட்டில் அஞ்சு அண்ணன் தம்பிமாரு எவங்கள கேட்க முடியும், என் குடும்பத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு செஞ்சு அக்கிரமங்கள் செய்வது. அக்கிரம் செய்கின்ற நாக்கு, அந்த அக்கிரமமாக பேசும் நாக்கு ஊர்ல யாரில் இருக்க கேட்கறதுக்கு, நான் எடுத்த முடிவு மாத்துறதுக்கு எவன் இருக்கான்ல, இது அக்கிரமம் பேசும் நாக்கு. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 12:36. மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்கிறேன். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும், உங்களிடமிருந்து வீணாக அதிகாரத்தோடு வந்த வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கணக்கு கொடுத்தே தீர வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த 11 நாக்குல நம்மகிட்ட எத்தனை நாக்கு இருக்கு? சிலர் மைண்ட் வாய்ஸ்ல பேசுறது கேட்குது, சாமி 11 இருக்கு, சாமி 11 இருக்கு. இதை என்ன செய்யலாம்? நம்முடைய அழியா நாவை கொண்டிருக்கிறவரை பாதுகாவலராக கொண்டிருக்கிறோமே, கோடி அற்புதரும் நன் நாக்களியாத நற்றவர் என்று அடுத்ததாகவே அந்த வார்த்தை தான். கோடி அற்புதர் நன் நாக்களியாத நற்றவர், தப்பறைகளின் சமட்டி என்று அப்படி வரிசையா போயிட்டு இருக்கும். ஆக நன்னாக்களியாத நற்றவரை நம்முடைய பாதுகாவலராக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாவிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமா வேண்டாமா? நாமும் அத்தகைய கவனத்தோடு நம்முடைய நாவை வைத்துக் கொண்டு எது சரி, உங்களுடைய வார்த்தை பவுலடியார் சொல்லுவார், உங்களுடைய சொல் ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், இதற்கு மிஞ்சின எல்லாம் வெரி குட் தீயோனிடம் வருகிறது, இதற்கு மேல வர்றது எல்லாமே தீயோனிடம் சாத்தானிடம் வருகிறது என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசுவில் பிரியமானவர்களே, எதை பேச வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும், எதை பேசினால் நலமாக இருக்கும் என்று தெரியும், எதை சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் என்று தெரியும், எந்த வார்த்தை அவர்கள் காயப்படுத்தும் என்று தெரியும், எந்த வார்த்தைகள் அவர்களை குத்தும் என்று தெரியும். அப்படியானால் அப்படிப்பட்ட நாவை நாம் சுருட்டி வைத்துவிட்டு நலம் பேசுகின்ற நல்ல வார்த்தைகளை, இறை வார்த்தைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து அன்பு சமூகத்தை, அற்புதமான ஒரு வாழ்வை நாம் கொள்வோம். அந்த அந்தோனியார் நிச்சயமாக நன்னாக்களியாத நற்றவர் நம் நாவையும் காத்து, நம் ஒவ்வொருவரையும் காத்து, நம் ஊரையும் காத்து வழி நடத்துவார். ஆமென்.
போற்றி ஸ்துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி ஸ்துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. அன்பினால் உம்மையே உணவாக தந்தீர். அன்புடன் உலகினில் வாழும் வழியும் காட்டினீர். அன்பினால் உம்மையே உணவாக தந்தீர். அன்புடன் உலகினில் வாழும் வழியும் காட்டினீர். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி ஸ்துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே போற்றி ஸ்துதித்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. பூரண பரிசுத்த கடவுளாகிய இயேசுவே, அத்தியந்த பயபக்தியுடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவரீருக்கு மிகவும் பிரிய சுகந்த புண்ணியமாகிய கற்புக்கு விரோதமாய் மனுமக்களால் இதுவரைக்கும் செய்யப்பட்ட சகல பாவதோஷ துரோகங்களுக்கு பரிகாரமாக சந்நியாசிகளுடைய மாறாத தவ விரதத்தையோ பரிசுத்த கண்ணீருடைய மேரை மரியாதை ஒடுக்க வணக்கத்தையோ தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுதே. இயேசுநாதருடைய திருஹிருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திருஹிருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல பாரங்களையும் சொல்ல முடியாத மது நன்மைத்தனத்தை நினைத்து நன்றியிருந்த பட்சத்தோடு மது திருப்பாதத்தில் சாஸ்திரமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எப்போதும் எப்போதும் மது திருஹிருதய நிழலில் நாங்கள் இளைப்பார செய்தருடும். தவறி எங்களில் எவனாவது மது திருஹிருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். மது திருஹிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருடும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரே தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும்.
அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகும், மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சிறப்பாக இந்த திருவிழா காலங்களில் இறுதி நாட்களில் இருக்கின்றோம். நாளை நாள் நாம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்த மாலை ஆராதனையும் நற்கருணை பவனி நடைபெறுகின்ற திருவிழாவினுடைய உச்சமான நாள். எனவே இன்றைய நாளோடு இந்த நாவல் நாள்னு சொல்லுவோம்ல, பிரசங்கம், மறைவுரை, நற்கருணை ஆசி, அந்த ஃபார்மெட்டு இன்னையோடு முடியுது. சரிங்களா? நாளை நாளில் ஒரு புதிய வழிபாட்டுக்குள் நுழைய இருக்கின்றோம். எனவே இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக நம்மை நாமே உற்சாகப்படுத்துவோம், பாராட்டுவோம். இன்றைய நாளில் ஆண்டவரின் அடிமை புனித அந்தோனியார் என்ற தலைப்பில் மிக அழகாக நம்முடைய அருமை தந்தை அருப்பணி அமலன் அவர்கள் மறைவுரை ஆற்றியிருக்கிறார்கள். அருப்பணி அமலன் அவர்கள் தற்போது டிஎம்எஸ்எஸ்னுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கக்கூடியவர். அதை காட்டிலும் நம்முடைய பங்கினுடைய முன்னாள் இணை பங்கு தந்தை என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாபெரும் ஒன்றுகோலாக இருந்து இந்த கடந்த ஒரு 8 மாதமாக இந்த சிலுவைப்பட்டியிலேயே ஒரு ஆன்மீக குருவாக இருந்து அனைத்து ஞாயிறு திருப்பலிலும் நிறைவேற்றி, மக்களுடைய ஆன்மீக தேவையை நிறைவேற்றி, எல்லா திருவிழா திருப்பலியும் நிறைவேற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக குருவாக இருந்து வழி நடத்தியவர்கள். அப்படிப்பட்ட தந்தை இன்று நமக்காக இந்த மறைவுரையை வழங்கியிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் அழகாக சொன்னாங்க, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நாக்கு இருக்குது, அந்த நாக்கு இறந்த உடனே அழிஞ்சிரும். ஆனால் அழியா நாக்கு கொண்டவரை தான் நாம் என்ன வச்சுருக்கோம்? பாதுகாவலராக வச்சுருக்கோம். இல்லை, பார்க்கத்தான் அது ஒரு நாக்கு, அது செய்கிற வேலை 11 நாக்கு என்று மிக அழகாக நாக்கினுடைய தன்மைகளை பற்றி, நாக்கு எப்படியெல்லாம் செயல்படும், விளையாடும் என்பதை மிக மிக எளிய உதாரணங்களின் அடிப்படையில் விவிலியத்தின் பின்னணியில் அருமையாக தந்தை அவர்கள் சொன்னார்கள். இன்றைய நாளில் ஆண்டவருடைய அடிமை அன்னை மரியாள் என்ற நிலையிலிருந்து ஆண்டவருடைய அடிமை எப்படி புனித அந்தோனியார் என்ற நிலைக்கு மாறியது என்பதை மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி, திருவிழா வாழ்த்தை சொல்லி, ஆண்டவர் பேரால் அவரை ஆசீர்வதிப்போம். தந்தை அவர்கள் நாளை மற்றும் நாளை மறுநாள் நம்மோடு பயணித்து ஆன்மீக காரியங்கள் உதவ இருக்கிறார்கள். இனிவர்களே, இன்றைய வழிபாடு அனைத்தும் சிறப்பித்தவர்கள் புனித அந்தோனியார் இளைஞர் சபை மற்றும் சூசேப்பர் சபையினர். நேற்றைய நாளில் ஒரு கோரிக்கை வைத்தேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்பு ஹேங் ஆயிட்டு. அந்த அளவுக்கு உண்மையிலே அவ்வளோ ஃபோட்டோஸ். நான் கேட்டேன், 101 பேருக்கு நீங்கள் உணவை கொடுத்தே ஆகணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 40 ஃபோட்டோவாவது எனக்கு வந்துட்டு. உண்மையிலே ஒரு 40 பேருக்காவது இன்றைக்கி நம்முடைய இளைஞர்கள் தேடி சென்று, எங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் படுத்து இருக்கிறவங்க, ஒன்றுக்கும் வழி இல்லாதவங்க, அப்புறம் அடுத்தவங்க கையை நம்பி எதிர்பார்க்குறவங்க, அவங்களுக்கு அதிக வேலைகள் இருந்தாலும் கிடைக்கிற லஞ்ச் பிரேக்கு, ஈவினிங் காஃபி பிரேக்கில் போய் அந்த வேலை செஞ்சு உதவி செஞ்சு மிக அழகாக நம்முடைய இளைஞர்கள் நான் கொடுத்த அந்த அழைப்பை ஏற்று 101 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு உதவி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய சூசேப்பர் சபையினருக்கும் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து 101 என்ற இலக்கை இன்னும் அதிவிரைவில் நாளை நாளில் கூட அவர்கள் அடைந்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எனவே இதற்கு உற்சாகம் ஊட்டிய அனைத்து பெற்றோர்களையும் நான் பாராட்டுகிறேன். ஏன்னா நேற்று நான் பெற்றோர்களுக்கு தான் அந்த கோரிக்கை வச்சேன். நீங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக போய் யாருக்காவது உதவி செஞ்சீங்களான்னு. கேட்கவில்லை என்றால் இன்னைக்கு கேளுங்க. செய்யலைன்னா என்ன கட்டு? சோறு கட்டு. சரிங்களா? எல்லார் வீட்லேயும் இளைஞர்கள் இருப்பார்கள். எனவே நீங்க நல்லா சாப்பிட்றீங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடணும். அதுதான் இயேசு விரும்பியது, இயேசு பகிர்ந்தது. எனவே இன்று உங்கள் இளைஞருடைய தட்டில் சோறு முன்பாக ஒரு கேள்வி, நீ இன்னைக்கு உதவி செஞ்சியா? ஏன்னா செஞ்சவங்க 40 பேர் பயனடைந்தாலும் செஞ்சது 4 பேர் தான் செஞ்சாங்க. மொத்தம் 57 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? இன்னும் நமக்கு 50 பேர்கிட்ட அந்த உதவிகளை செய்ய வேண்டியது இருக்கு. இது பெற்றோர் வழியாகத்தான் நான் செய்ய முடியும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் இன்று அவர்களுக்கு இரவு உணவு கொடுக்கிறதுக்கு முன்பாக நீ உணவு கொடுத்தாயா என்று கேளுங்கள். கேட்டென்றால் ஃபர்ஸ்ட் வார்னிங் என்று சொல்லி உணவு கொடுங்க. தப்பு இல்லை.
நாளைக்கு அவன் எப்படியாவது அதிகபட்சம் ஒரு 3 நபருக்காவது உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை தயாரிங்கள். அவர்கள் தன்னிடமிருந்து கொடுக்கும்போது ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு, உங்க குடும்பத்துக்கு அவர்கள் வழியாக இறைவன் நிறைவாக கொடுப்பார். ஏனெனில் இறுதி தீர்ப்பின் வரும்போது தந்தையின் வலப்பக்கம் உள்ளவர்கள்லாம் யார்? பசி, தாகம், பட்டினி, ஆடை இல்லாமல் சிறையில் இருந்தவர்கள் தான். எனவே நாம் எல்லோரும் மீட்பு பெற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இல்லாதவர்களோடு பகிர்வோம். அதற்கு பெற்றோர்களுக்கே தொடர்ந்து உங்களை அழைக்கின்றேன். இனிவரே, நேற்றைய நாள் நம்முடைய ஊரின் அனைத்து தெருக்களிலும் புனித அந்தோனியாருடைய திருவுருவ பவனி நடைந்தது. ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்று இரவு 9 மணிக்கு புனித அந்தோனியார் சப்பரபோனி, பெரிய சப்பரபோனி நம்முடைய வீதிகளில் நடைபெறும். அதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அழைப்பை ஏற்று வீடுகளை மிக வெளிச்சமாகவும் அழகாகவும் வாசனை திரவியங்களோடு இந்த வீடுகளை அழகு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவினுடைய மிக உச்சமான நாள். நாளை நாளுக்கான சிந்தனை, ஆனந்தத்தின் அளவுகோல் புனித அந்தோனியார். காலை 6 மணிக்கு ஜெபமாலயம், காலை 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். அந்த திருப்பலியை தலைமையேற்று மறைவுரை வழங்குவர்கள் அருட்பணி டேவிட் செல்வராஜ், நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள். நாளை நாளுக்கான நிகழ்வை சிறப்பிப்பவர்கள், காலை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள். ஏற்கனவே அவர்கள் வகுப்பில் கலந்து கொண்டு பாவ சங்கீதனெல்லாம் எடுத்தார்கள். எனவே அந்த வகுப்புக்கு உதவிய நம்முடைய அருட்சகோதரர் ராஜா அவர்களுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி வாழ்த்தை சொல்லி அவரையும் நாம் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். நாளைய நாள் திருமுழுக்கு பெறக்கூடிய பெற்றோர்கள் சிறப்பிப்பார்கள். எனவே அவர்களுக்கான அழைப்பு, உங்களுக்கான காணிக்கை பொருளை திருப்பலிக்கு முன்னமே வந்து நீங்கள் வசந்த் அவரிடம் பெற்று சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை உங்களுக்கான இடம் இங்கே, சரிங்களா? அதனால பெற்றோர்கள் எக்காரணத்தை கொண்டு பின்தங்கி வர வேண்டாம், இடம் இருக்காது, சரிங்களா? அதனால முன்னாடியே வந்து நீங்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிக்க செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்படி பாக்கி என்னமா கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இடம் கொடுங்க, நாளைக்கு நாளை கழிச்சோம், சரிங்களா? கொஞ்சம் உங்கள் இடத்த விட்டு கொடுங்க, குறைஞ்சிட மாட்டீங்க. பெரிய ஆளுங்களா நீங்களாம் பெரிய ஆளாக ஆயிட்டீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள் ப்ரொமோஷன் தரோம், சரிங்களா? வாழ்த்துக்கள். நாளை மதியம் 12 மணிக்கு நம்முடைய அந்தோனியார் அருளிக்கத்திற்கு முன்பாக அந்தோனியார் ஜெபமும் ஜெபமாலையும் நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதைத் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும். நாளைய நாளுக்கான நிகழ்வு, நாளை சரியாக 6:30 மணிக்கு ஜெபமாலையும் 6:50 மணி அளவில் நம்முடைய ஊரினுடைய நடுப்பகுதியில் இருக்கின்ற அந்த டவர், இங்கே ஊருக்குள்ள வரும்போது ஒரு பெரிய டவர் இருக்கும், சரிங்களா? அதில் வைத்து 1000 அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கப்படும். எனவே அனைத்து மக்களும் அங்கு சரியாக ஜெபமாலை முடித்து அங்கு வருமாறு கொட்டுகிறேன். கோயிலில் இடம் கிடைச்சிரும், இடம் கிடைக்காது, உள்ளே தான் சான்ஸ் சொல்லி யாரும் உட்காராதீங்க, சரிங்களா? 1000 அவர்கள் நமது ஊருக்கு வருகிறார்கள். முதலாக இந்த நற்கருணை பவனிக்கும் இந்த மாலை ஆராதனைக்கும் 1000 அவர்கள் முதலாக வருகிறார்கள். இதுக்கு முன்னாடி புதுநன்மை பூசைக்கு வந்திருப்பாங்க, கொடியேற்றத்துக்கு வந்திருப்பாங்க. முதலாக இந்த நிகழ்வுக்கு முதலாக வருகிறார்கள். அவர்களை வரவேற்கிறது நம்முடைய தமிழர் பண்பு, விருந்தோம்பல் பண்பு என்பதை உணர்ந்து அனைவருமே 1000 அழைப்புக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதன் பின்பு நம்முடைய ஊரின் சார்பாக தந்தையர் அவர்களுக்கு மரியாதை வழங்கப்படும். அதன் பின்பு நற்கருணை மாலை ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு நற்கருணை பவனியானது நம்முடைய வீதிகளில் வலம் வரும். இனியவர்கள் வழக்கமாக 4 இடங்களில் ஜெபங்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டு 5 இடங்கள், ஏற்கனவே வாருவமாள் கெபி முன்னாடியாக மறைவுரை வழங்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்திலும், அது வெறும் பிரசங்கத்துக்கான இடம் மட்டுமல்ல, அந்த இடத்திலும் நின்று அந்த இறைவேண்டல் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மக்கள் உடனடியாக அப்படியே களைஞ்சி அடுத்த இடம் இங்கே தான் அப்படின்னு சொல்லி வந்துட வேண்டாம். பாரபெருமாள் கோவில் தெரியில் கேபியில் முன்னாடியில் வைத்தும் ஒரு ஜெபம், அதாவது நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கின்ற அந்த தந்தையர்களுடைய ஜெபம் இருக்கும் எனவும் அன்போடு உங்களுக்கு இந்த ஆண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பாக தயாரிங்கள், உன்னதமாக வாருங்கள். நாளைக்கு உங்களெல்லாம் பார்க்கவே கண்கொள்ளாது இல்லையா? அவ்வளவு அழகா, அவ்வளவு கண்களை மின்னுட்டுகின்ற அளவுக்கு மிக அழகாக நேர்த்தியாக வருவீர்கள். தவறில்லை. ஆனால் உள்புறத்தை இன்று சுத்தம் செய்கின்ற ஒரு நிகழ்வு, அதுதான் இந்த நற்கருணை ஆசிர் முடிந்த பின்பு பொது பாவ சங்கீதனம் நானும் தந்தை அவர்களும் கேட்போம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்புறத்தை சுத்தமாக நாளைக்கு வைத்திருக்கிறோம், இன்னைக்கு உள்புறத்தை சுத்தமாக கடவுள் அழைக்கிறார். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க உட்கார தயார்,
சரிங்களா? அதனால பாவ சங்கீதனம் பண்ணி உங்கள் ஆன்மாவை இன்று நீங்கள் சுத்திகரித்து முழுமையாக அந்த திருவிழா காலங்களில் மிக மிக அழகாக நேர்த்தையாக முழு உற்சாகத்தோடு பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நற்கருணை ஆசிரியர் முடிந்த பின்பு வான வேடிக்கை நடைபெறும். இரவு 11 மணி அளவில் இன்னிசை பட்டிமன்றம் நடைபெறும். இனிவரை இன்றைக்கு நாளில் ஒரு நபருக்கு நாம் நற்கருணை கொடுத்தும் வயது இருந்த நோயாளிகளுக்கு அதுக்கு உதவி செய்த மரியாளின் சேனைக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும். காரணம், திருவிழாவில் நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அவர்களால் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியவில்லை. எனவே அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அடிப்படையில் இந்த செயல்பாட்டை செய்த மரியாளின் சேனைக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரை இன்றோடு போட்டி நிறைவேறுகிறது. இன்னைக்கு கேள்வி கேட்பாங்க, நாளைக்கு இந்த கேள்வியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 1000 கரங்களிலிருந்து பரிசு வழங்கப்படும். காலை பூசையா? சரி, அப்போ நாளை காலை பூசையில் பரிசு வழங்கும். நாளை காலையில் எல்லாரும் வந்துடுவீங்க, சரிங்களா? நாளை காலை திருப்பலி, அதுக்கான பரிசு வழங்கப்படும். ஆமாம், நாளை காலை திருப்பலி. அதனால் மிகச்சிறப்பாக நிறைய பேர் பங்கெடுங்க. தந்தையவர்களுடைய இது அடுத்த அறிவு புனித அந்தோனியார் சபை சார்பாக தூபக்கால் மற்றும் ஒரு செட் சிமிழ் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்போம். திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளுடைய பெற்றோர் அப்பரச காணிக்கைகளை காலை திருப்பலிக்கு முன்பாக வந்து அவர்களிடம் கேட்டு பெற்று சொல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய நாளுக்கான கேள்வி பதில்: எந்த காலத்தின் அடிப்படையில் நாம் புனிதரின் திருவிழாவை தை மாதத்தில் கொண்டாடுகின்றோம்? தை மாதம் அறுவடை மாதம். ஒரே பெயரை தாங்கிய ஆலயம் எந்த புனிதருக்கு கட்டப்பட்டுள்ளது? புனித அந்தோனியாருக்கு. புனித அந்தோனியாரின் முதல் ஜெபம் என்ன? சிலுவை அடையாளம் எழுதல். மொத்தம் 152 பேர் பங்கேற்றிருக்காங்க. சித்திலா, இதுதான் எனக்கு சந்தோஷம். இத்தனை நாள் இதுதான் ஹையஸ்டான ஒரு எண்ணிக்கை, சரிங்களா? அதுவும் ஏமறையவர்களிருந்து இவ்வளோ வந்திருக்குங்கும் போது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இருந்தாலும் நன்றி. அதில் எல்லாருமே பாஸ். ஆமாம், பாஸ் ஆகி தானே செய்யணும் இல்லையா? ஆள் பாஸ். 152 பேருமே ஆள் பாஸ். எனவே அதிலிருந்து தந்தையவர்கள் 2 பேரை இப்போது 3 பேரை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவார்கள். இந்த பரிசுகளை எல்லாம் வாங்கி கொடுக்கின்ற புனித அந்தோனியார் இளைஞர் சபைக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும் வாழ்த்துகளும். ரூபி ஜோன்சன், வேளாங்கண்ணி அன்பியம். அந்தோனி டேவிட், தாளமுத்து நகர். அந்தோனி வெனிஸ்டா, வேளாங்கண்ணி அன்பியம். வேளாங்கண்ணி அம்மா கொஞ்சம் நல்லா தான் ஆசிர்வதிச்சிருக்காங்கன்னு. கொஞ்சம் டஃப்பான கேள்வி தான் கேட்டிருக்காரு. முதல் கேள்வி: ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தைக்கு யார் சொந்தக்காரர்? ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஆண்டவரின் அடிமை என்ற வார்த்தைக்கு யார் சொந்தக்காரர்? ஆல்பாஸ். அன்னை மரியாள் இறந்ததற்கு எது சான்று? அன்னை மரியாள் இறந்துட்டாங்க, அவங்க விண்ணகம் சென்றிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எது சான்று? எது சான்று? எது சான்று? கேள்வி எண் 3: மொத்தம் எத்தனை நாக்கு அவை யாவை? எழுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பேப்பர் தேவைப்படும். 11. முதல்ல ஏனாக்கா நான் கட்டுப்படுத்தணும். மொத்தம் எத்தனை நாக்கு அவை யாவை? அத்தனை நாக்குக்கும் தலைப்பு எழுதணும், சரிங்களா?
சரி, நன்றி. இறுதி பாடல். சிலுவை புனிதரே, எங்கள் நன்றி புனிதரே, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். சிலுவை புனிதரே, எங்கள் நன்றி புனிதரே, என்று முந்தன் புகழை பாடுவோம். மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த உந்தன் பாதத்தில் புனிதராம் அந்தோணியாரே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த உந்தன் பாதத்தில் புனிதராம் அந்தோணியாரே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. சிலுவை புனிதரே, எங்கள் நன்றி புனிதரே, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உலகமதிலெங்கும் மனிதர்களுக்காகவே உத்தமதையை நிறைந்த உன்னத ஞானத்தின் விபரத்தை அறிவிக்க ஒழுங்காய் மிகுந்தெழுந்த அழகையின் பேய்வசம் ஆகின்ற வேர்களை அகற்றியே தான் துரத்தியே ஆவை மரியாளின்ற பாலகனை கரமதில் அசராமல் ஏந்துவதும் நீ தற்குலோன் சீயோனை மடுத்தீடு ஈன்றிடும் ஞானமுத்து போதகனும் நீ கழகம் வந்தணுகாமல் கனதிருச்சபையோரை காப்பாற்றி ரட்சை புரிவீர். கருணை சரி தந்தை அந்தோணியனும் நேசனே, கமல திலங்கும் அரசே. புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரை பார்த்து வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்திற்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
பிதாவுக்கு சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்தரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமோ ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருகளிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த